கூடங்குளம் அணு உலை கழிவுகள் எங்கே புதைக்கப்படுகின்றன என்ற தகவலை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அணு உலை எதிர்ப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் அணு உலை ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூடங்குளம் அணு உலையில் சில பிரச்சனைகள் இருப்பதாக அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதனால் இரண்டாவது அணு உலை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கூடங்குளம் அணு மின் நிலைய கழிவுகள் எங்கே கொட்டப்படுகிறது என்று கேள்வி எழுப்பிய உதயகுமார் அது பற்றியும் அணு கழிவால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதா என்பது குறித்தும் முதலமைச்சரும் பிரதான கட்சிகளும் விளக்க வேண்டும் என்றார். எரிந்துவிட்ட எரிகோல்களை அப்புறப்படுத்துவதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த எரிகோல்களை எங்கே வைத்து பாதுகாக்கப் போகிறார்கள் என்ற தகவலை அணுசக்தி துறையோ கூடங்குளம் நிர்வாகமோ இதுவரை மக்களுக்கு தெரிவிக்கவில்லை. இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அணு உலை வளாகத்துக்குள்ளேயே ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா? அப்படியானால் அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. தமிழக முதல்வரும் தமிழகத்தில் அரசியல் செய்கிற பிரதான கட்சிகளும் உடனடியாக இந்த பிரச்சனையை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டும். மக்கள் மத்தியில் எழுந்துள்ள சந்தேகங்களுக்கு விடை சொல்ல வேண்டும்.